வணக்கம். உங்க கார் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்து பார்க்கும்போது, என்னடா இது ஒண்ணுமே புரியலையேன்னு தோணுதா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு நாம அத பத்தி ரொம்ப சிம்பிளா, தெளிவா பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு அந்த இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ட பார்த்தாலே தலை சுத்தும் இல்லையா? அந்த ஏகப்பட்ட பக்கங்கள்ல சிக்கலான வார்த்தைகள்ல உண்மையில என்னதான் சொல்ல வராங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பயப்படவே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நாம ஒன்னா சேர்ந்து புரிஞ்சுக்கலாம். இது முடியறப்ப உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிடும் பாருங்க. சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து போவோம். கார் இன்சூரன்ஸ்னா என்ன? அது ஏன் நம்ம எல்லாருக்கும் கட்டாயம் தேவைப்படுது? கார் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி தாங்க. இந்தியால இது சட்டப்படியே கட்டாயம். சிம்பிளா சொல்லணும்னா, நாம எதிர்பார்க்காத நேரத்துல ஏதாவது விபத்தோ திருட்டோ நடந்தா நம்மளோட பணத்துக்கு வர்ற பெரிய நஷ்டத்துல இருந்து நம்மள காப்பாத்துறது தான் இதோட வேலை. ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு. எல்லா இன்சூரன்ஸும் ஒரே மாதிரி பாதுகாப்பு கொடுக்காது. இதுல 2 முக்கியமான வகைகள் இருக்கு. இத சரியா புரிஞ்சுக்கிட்டு செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க அந்த 2 வகையும் பார்க்கலாம். ஒன்னு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இது சட்டப்படி கட்டாயம். ஆனா இதுல விபத்தால பாதிக்கப்பட்ட மத்தவங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கிடைக்கும். உங்க காருக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு எதுவும் கிடைக்காது. இன்னொன்னு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். இதுல மத்தவங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க காருக்கும் உங்களுக்கும் சேர்த்து முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். சரி, இன்சூரன்ஸ் வகைகள் புரிஞ்சிருச்சு. இப்போ அந்த பாலிசி டாக்குமெண்ட்ல திரும்ப திரும்ப வர்ற சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அதோட அர்த்தம் என்னன்னு சிம்பிளா பாத்துரலாம். முதல்ல ஐடிவி, அதாவது இன்சூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. இது ரொம்ப சிம்பிள். உங்க காரோட இன்னைய மார்க்கெட் வேல்யூ தான் இது. ஒருவேளை உங்க கார் திருடு போயிட்டாலோ இல்ல முழுசா சேதமாயிட்டாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி அதிகபட்சமா எவ்வளோ பணம் கொடுப்பாங்கன்னு தீர்மானிக்கிறது இந்த ஐடிவி தான். அடுத்தது என்சிபி, அதாவது நோ கிளைம் போனஸ். இது நீங்க நல்லா சேஃபா வண்டி ஓட்டுறதுக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட் மாதிரி. ஒரு வருஷம் முழுக்க நீங்க எந்த விபத்துலையும் சிக்காம எந்த கிளைமும் பண்ணலன்னா அடுத்த வருஷம் நீங்க கட்டுற பிரீமியத்துல ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டே போகும். சூப்பர் இல்ல? மூணாவதா ஜீரோ டெப்ரிசியேஷன் கவர். இது ஒரு ஆட் ஆன், அதாவது கூடுதல் பாதுகாப்பு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, விபத்துக்கு அப்புறம் வண்டியோட பாகங்களை மாத்தும்போது அந்த பாகங்களோட தேய்மானத்துக்காக பணத்தை குறைக்காம புது பாகத்தோட முழு விலையையும் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுத்துரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். நம்ம கட்டுற பிரீமியம் தொகைய எதுவெல்லாம் தீர்மானிக்குது? எப்படி நம்ம பணத்தை சேமிக்கலாம்? உங்க பிரீமியத்தை நிறைய விஷயங்கள் பாதிக்கும். உங்க காரோட வயசு, அதோட மாடல், அதோட ஐடிபி மதிப்பு, ஏன் உங்க காரோட இன்ஜின் கெப்பாசிட்டி, நீங்க இருக்கிற ஊரு, அதாவது சிட்டியா கிராமமாங்கிறத பொறுத்து கூட பிரீமியம் மாறும். இது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கிற ஆட் ஆன் கவர்களும் பிரீமியத்தை அதிகப்படுத்தும். அப்போ பிரீமியத்தை குறைக்க வழியே இல்லையா? எப்படி பணத்தை சேமிக்கிறது? வாங்க, அதுக்கு சில சிம்பிளான வழிகள் இருக்கு, அத பார்க்கலாம். பணத்தை மிச்சப்படுத்த சில சூப்பர் டிப்ஸ் இருக்கு. 1. எப்பவும் பாதுகாப்பா வண்டி ஓட்டி அந்த நோ கிளைம் போனஸ், அதாவது என்சிபியை வாங்குங்க. 2. ஆன்லைன்ல பல இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட விலைய ஒப்பிட்டு பாருங்க. 3. ஏஆர்ஐ அப்ரூவ் பண்ண திருட்டு எதிர்ப்பு கருவிய உங்க வண்டியில பொருத்துங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா உங்க பாலிசிய சரியான நேரத்துல புதுப்பிச்சிடுங்க. சரி, இதுவரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா உண்மையிலேயே ஒரு விபத்து நடந்தா என்ன செய்யணும்? இன்சூரன்ஸை எப்படி பயன்படுத்துறது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல பதட்டமே ஆகாதீங்க, அமைதியா இருங்க. அந்த நேரத்துல தெளிவா யோசிச்சு சரியான படிகளை பின்பற்றினா போதும். எல்லாமே சுலபமா முடிஞ்சிடும். இப்போ அந்த ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஸ்டெப் 1, உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஸ்டெப் 2, விபத்து நடந்த இடத்த நல்லா போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 3, ஒருவேளை பெரிய விபத்துனா கண்டிப்பா போலீஸ்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். அப்புறம் கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும். அதுக்கப்புறம் சர்வேயர் வந்து வண்டியை செக் பண்ணுவாரு. ஃபைனலா வண்டி ரிப்பேருக்கு போயிடும். இந்த 6 ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. பாத்தீங்களா? உங்க பாலிசியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த குழப்பம் போய் ஒரு நம்பிக்கை வந்துரும். இனிமே நீங்க பயப்பட தேவையில்ல. சரி, இப்ப சொல்லுங்க, அடுத்த தடவை உங்க பாலிசிய புதுப்பிக்கும்போது நீங்க எதையெல்லாம் கவனமா பாப்பீங்க? உங்க தேவைக்கு எது சரியா இருக்கும்னு யோசிப்பீங்களா? இந்த விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு ஸ்மார்ட்டான முடிவை எடுங்க.